கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த ஆசிரியப் கூடாரத்தை தொடர்ந்து கிளாஸஸ்க்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரர்களுக்கு இந்த ஜூம் வழியாக காண சேர்த்த மகா கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு நன்றிகள் எடுக்கிறோம். இந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து பரிசுத்தவான்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தின் ஜெபத்தில் வழிநடக்கமுடைய சகோதரன் ராயப்பர் கருண் நன்றி நம்ம அனைவரும் சார்ந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவர் ஒன்றான மெய் தெய்வமே, ஒருவருக்கே துதிக்கின மகிமையெல்லாம் உடைய ஒரே பேரான குமாரனும் நேசரசிகரமான கிறிஸ்துவ மூலம் நாம் பேரெடுக்கிறோம். உடைய குமாரனை பற்றுகிற விசுவாசத்தினால் நம்ம அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி அடியர்களுக்கு தந்து எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் மீறுதல்களுக்கு மட்டாக தண்டித்து இது ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு நிற்கவும் அருமையான இந்த மாலை பொழுதிலே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கூடி வந்து அதே மாதிரி விலையேற பெற்ற சத்திய வசனங்கள் இந்த ஒரு நேரத்திலே அந்த ஆசிரியத்தின் கூட வைத்திருக்கிற மறைபொருள்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தந்தபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு நன்றிகள் துதிகள் சோதனங்களை நாங்கள் எடுக்கிறோம். அருமையான இந்த சத்திய வசனங்களை பகிர்ந்து கொடுக்கிற சகோதரருக்கு நம்ம கரங்களை வைக்கிறோம். உடைய பிறநாய பரிசுத்தாவை கண்டு நாங்கள் புரிந்து கொள்கிற வகையில தந்தையை அவர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். கேட்கிற நாங்களும் அதை உள்வாங்கி தந்தை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை செய்வதாக கூட நாங்கள் தெரிவிக்கிறோம். இதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோட கூட இருந்து வழிநடத்துவதாக கூட நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் கண்மலையும் எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்த நித்தமும் வழிநடத்தி வருகிற கிறிஸ்து நாமத்துல மிகவும் மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை இரக்கம் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரம் அனியாக்னி ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ஆர்க் ஆஃப் த காவனென்ட் இந்த உடன்படிக்கை பெட்டையை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது செய்து கொடுக்கும்னே சகோதரன் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் நோண்டி நம்ம அனைவர் சார்ந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்களோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த இணையதளத்தின் வாயிலாக இணைந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் வேத வகுப்புகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலும் கூட நாம் கடந்த வாரம் நம்ம பார்த்துட்ட இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மிக முக்கியமாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு பாடம், அதுல வந்து தூபபீடம். தூபபீடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். தூபபீடம் தனியா பார்த்தோம், தூப வர்க்கத்தை தனியா குறிச்சு பார்த்துருக்கிறோம். அதை தொடர்ந்து கடந்த வாரம் பார்த்தா அந்நிய அக்னி அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கடந்த வாரம் தியானிச்சோம். இந்த அந்நிய அக்னி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு தேவன் கொடுத்த மிக முக்கியமான நியமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தூப வர்க்கம் அக்னியில போடும் பொழுதுதான், நெருப்புல போடும் பொழுதுதான் அது ஒரு சுகந்த வாசனையாக ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு புகை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு தூப வர்க்கத்தை நெருப்புல போடணும் அப்படின்னா அந்த நெருப்பு எங்கிருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது பலிபீடத்தினுடைய நெருப்புல இருந்து தான் வரணுமே தவிர வேற எந்த காரியத்திலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய தேவன் இந்த இஸ்ரேலருக்கு மிக மிக முக்கியமாக இந்த ஆசாரியர்களுக்கு மோசே மூலமாக ஒரு கட்டளை கொடுத்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த கட்டளையை மீறின நாதாப் அபியோ அப்படிங்கிற 2 பேர் ஆரோனுடைய குமாரர்கள், இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா துணிகரமாக வெளியிருந்து பலிபீடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அல்லாத வேற நெருப்பை எடுத்துக்கொண்டு வந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தூபம் இருக்கிறதுக்காக வெளியிருந்து நெருப்பு கொண்டு வந்தாங்க. அவர்கள் கொண்டு வரும் பொழுது அங்க அந்த ஸ்பாட்ல அந்த பரிசலத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கும் போது அந்த இடத்துலயே அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா அங்க வந்து மறிச்சு விழுந்ததை நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த அந்நிய அக்னி அப்படிங்கிற இந்த காரியம் ஏன் தேவன் இது வேண்டாம் அப்படின்னு தவிர்த்திருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு தெரியும் இந்த அந்நிய அக்னியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்நிய அக்னி வேண்டாம் சொன்னவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பரிசுத்தம் அல்லாதது எதுவுமே இந்த பரிசுத்தத்துக்கு பிரவேசிக்க கூடாது அப்படிங்கிறத தேவனுடைய நோக்கமாக இருந்துச்சு.
அப்போ பரிசுத்தம் இல்லாதது அப்படிங்கிறது வெளியிருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியமும் பரிசுத்தம் இல்லாதது அப்படிங்கறது தேவன் உறுதியாக சொல்லியிருந்தார். அப்போ பலிபீடத்துல வரக்கூடிய நெருப்பு மாத்திரம்தான் வந்து இந்த தூப வர்க்கம் போட்டு வரும்பொழுது நெருப்பு வருமா அப்படின்னா இல்ல, வெளியிருந்து வரக்கூடிய நெருப்பும் வரும். ஆனால் அது பரிசுத்தலத்துல அது ஏற்றதாக இருக்காது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா இது வெறும் நிழல் மாத்திரம்தான். பின்னாடி சம்பவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளுக்கு இது நிழலாய் மாத்திரம்தான் இருக்கு. நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப பின்னாடி சம்பவிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த காலப்பகுதியில பலிபீடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலிபீடத்தில் உள்ள நெருப்பு அப்படின் போது கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையில எதை நம்ம முக்கியமா குறிப்பிடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வைராக்கிய வாஞ்சையாக நம்முடைய ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய சத்தியம், கிறிஸ்து மூலமாக இருக்கக்கூடிய சத்தியங்கள் தான் அது தேவனால அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அப்போஸ்தலர்களை உருவாக்குனாங்க. அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்தாங்க. அப்போ எப்படி இந்த சத்தியம் நமக்கு வந்திருக்கு கிறிஸ்து மூலமான? கிறிஸ்து அப்போஸ்தலர் கொடுத்தாங்க, அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சேனல் பார்க்கணும். அப்போ கிறிஸ்து சொல்லாத சத்தியங்கள், அப்போஸ்தலர்கள் கொடுக்காத சத்தியங்களை ஒருவேளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது என்னவா இருக்குன்னா சத்தியமாக இருக்காது, அது அசத்தியமாக இருக்கும். ஒரு பொது சிஸ்டனுடைய வளர்ச்சிக்கு இது ஏற்றதாக இருக்காது. அது மாத்திரமல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்படாததாக இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இங்கேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா யார் எதை பேசிட்டாலும் அது சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு எனக்கு உருவாயிருக்கு. அப்போ தேவன் அங்க இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அங்கேயே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தேவ நீதியில எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அங்க ரொம்ப தெளிவா நமக்கு குறிப்பு கொடுத்து. அப்போ இந்த நிழல் அந்நிய அக்னி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அசத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சத்தியம் இல்லாதது, ராங் டாக்டரின்ஸ், புது சிஸ்டனுடைய வளர்ச்சிக்கு தேவையற்றது, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ இந்த அந்நிய அக்னியினுடைய காரியம் எதற்கு அந்த நிழல் பொருள் அப்படின்னு விஷயம் அடிப்படையில் பார்க்கும்போது அந்நிய அக்னி எதற்கு இங்க நிழலாக அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தவறான போதனைகள் வெளியிருந்து வந்துச்சுன்னா அது அவர்களை என்ன ஆகும் அப்படின்னா அப்போ ஒருவேளை இந்த தவறான போதனைகள் யார் மூலமாகத்தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள் மூலமாகத்தான் இந்த தவறான கள்ள உபதேசங்கள் வந்துடும். அதனாலதான் நம்ம அங்க பாக்குறோம், ஆசாரியர்கள் தான் அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அக்னி கொண்டு வந்தாங்க. அப்போ பலிபீடத்திலிருந்து கொண்டு வராம வெளியிருந்து கொண்டு வரும் பொழுது அது என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் அதற்கான ஆக்னியாங்கிறது அது பார்க்குறோம். நம்ம ஒரு மின்னல் அப்படிங்கிற ஒரு அந்த மின்னல் வந்து அந்த இடி விழுந்து இறந்துருக்காங்க. லைட்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் டெத், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரர்களே, தமிழ் பைபிள்ல அக்னி பட்சித்தது அப்படின்னு இருக்கும். சரிங்க, இப்ப இந்த தவறான போதனைகள் தான் அதுக்கு எப்படி நம்ம எச்சரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடந்த வாரங்கள் நம்ம ரொம்ப தெளிவா பண்ணணும். இப்போ நமக்கு தவறான போதனைகள் அதிலிருந்து நம்ம ஒரு விழிப்போடு இருக்கணும் அப்படின்னா எது சரியான போதனை அப்படிங்கறத நம்ம நன்றாக படிச்சு தெரிஞ்சிருக்கணும். அதை வைத்துதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் இந்த கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய வஞ்சனைகள் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு தெரியும் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா கள்ள உபதேசங்கள் ஒரு இந்த சபைகளுக்குள்ள இன்னைக்கு அநேக இடங்கள்ல இது வர்றதுக்கான சூழல் இருக்குங்கிறது கூட நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்துட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். சரிங்க, இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கிறோம் பரிசுஸ்தலம். இப்போ ஃபுல்லா அந்த 3 காரியங்களை பார்த்துட்டோம். பரிசுத்தலம் முடிச்சு இப்போ நம்ம மகா பரிசுத்தலத்துக்குள்ள நம்ம இப்போ வந்து கடந்து போக இருக்கிறோம். இப்ப மகா பரிசுத்தலத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டாக்க அங்க தேவனால நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொல்றாங்க. தி ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டி குறித்து தான் நம்ம வந்து இனி அடுத்து நம்ம படிக்க இருக்கிறோம். மகா பரிசுத்தலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10க்கு 10 முழம் நீளம் 10 முழம் அகலம் உள்ள ஒரு சதுர வடிவிலான ஒரு ரூம்,
அந்த அறைக்குள்ளாக அது ஒரு முழுவதுமாக தங்கத்தால் நிறைந்திருக்கப்பட்டிருக்கும். அங்க ஒரு பரிசுத்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் ஒரு திரை இருக்கும், தொங்கு திரை இருக்கும். அந்த திரைக்கு அந்த பக்கம் நீங்க போகும்போது ஆசாரியன் அங்க என்ன பண்ண முடியாதுன்னா அடிக்கடி பிரவேசிக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பாவ நிவாரண நாள்ல தான் அவர் வந்து அந்த பலியை செலுத்துறதுக்காக, அந்த ரத்தம் தெளிக்கிறதுக்காக உள்ள பிரவேசிக்கணும். அப்படி பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் சாதாரணமாக அவர் பிரவேசிக்க முடியாது. அவர்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் தூப வர்க்கத்தினால தூபம் போட்டு அந்த தூப மேகமானது இந்த உடன்படிக்கை பெட்டியை முழுவதுமாக மூடி நிரம்பி அங்க ஓவர்ஃபுல்லாய் வெளியே வந்தா மாத்திரம்தான் இவர்கள் உள்ள பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறது அன்னைக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு கட்டளை. ஒருவேளை அந்த தூப வேகம் அங்க அந்த ரூம் அறை முழுக்க நிரம்பி அங்க வெளியே வரணும். அது ஒரு சமிக்கையாக, ஒரு அடையாளமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி ஒருவேளை வராததுக்கு முன்பாக அவர்கள் பிரவேசித்தால் ஆசாரியன் அந்த அந்த இடத்துலயே அவர் மறிச்சு விழுந்துடுவார், இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இறந்துடுவார் அப்படிங்கிறத கூட நம்ம வேத வசனங்கள் மூலம் வாசிச்சோம். அப்படிப்பட்ட தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஒரு மகா பரிசுத்தலத்துக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகத்தான் தேவன் அங்க வந்திருக்கிறதாகவும், மோசையை கூட அடிக்கடி அவர் பேசின சம்பாசித்த விஷயங்கள், மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளாகட்டும், அநேக ஆலோசனைகளாகட்டும் இந்த இடத்துல தான் தேவன் கொடுத்திருக்கிறதாக நம்ம வேத வசனங்கள் மூலமாக நம்ம வாசிக்கிறோம். இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி அந்த பெசலியேல் செய்திருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம வாசிக்கலாம். இதை பற்றின வேத வசனம் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10லிருந்து 22 வரைக்கும் இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்திருக்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருந்துச்சு, அதை எப்படி இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்றதெல்லாம் நம்ம இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொரு வசனமும் நம்ம படிச்சு விளக்கலாம், வாசிக்கலாம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10-11 வருஷம். சித்தீம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதில் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசுப்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி தொடர்ந்து வாசிங்க. 12. அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதில் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சித்தீம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். தேங்க்யூ சிஸ்டர். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வாசிக்கிறோம் இங்க எப்படி விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உடன்படிக்கை பற்றி செய்யறதுக்காக அவங்க தேர்வு செய்த பொருள் அது வழக்கம் போல சித்தீம் மரம். இப்ப இந்த சித்தீம் மரத்தை கொண்டு ஒரு பெட்டி செய்யறாங்க. அந்த பெட்டியினுடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னா, நீளம் 2.5 முழம், நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், 1.5 கியூபிக், லென்த் 2.5 லென்த், அதாவது கியூபிட்ல. ஓகேங்களா? அதனுடைய ஹைட், உயரம் அதே 1.5 கியூபிட். அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி இருக்குன்னா ஒரு செவ்வக வடிவிலான ஒரு பெட்டி. இதை எப்படி செய்யணும்னா சித்தீம் மரத்தால செய்திடணும். செய்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ முழுவதுமாக மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மரப்பெட்டி, அந்த மரப்பெட்டி முழுக்க ஒரு பொன் தகடு, நமக்கு தெரியும் கோல்டன் ஷீட், அது பியூர் கோல்டு, பசும் பொன். ஓகேங்களா? கலப்படம் இல்லாத தங்கத்தை எடுத்து அதை ஒரு தகடு போல செய்து அதை முழுவதுமாக க்ளோஸ் பண்ணணும். அப்ப அந்த பெட்டிக்கு ஓவர் கோட்டிங் மாதிரி இருக்கும், கோல்டன் கோட்டிங் மாதிரி இருக்கும். அப்போ இப்போ மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி இப்ப தங்கத்தால ஆயிடுச்சு, இப்ப தங்க பெட்டி போல இருக்கும், கோல்டன் பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ உடன் பாக்ஸ் என்னவாகுதுன்னா கோல்டன் பாக்ஸா மாறும். நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நம்ம இந்த தொடர் வேதாங்க வகுப்புல பார்த்துக்கிறோம், மரம் அடையாளப்படுத்து, சித்தீம் மரம் அடையாளப்படுத்துது மனுஷனுடைய பாவ நிலைமைய. சரிங்களா? அந்த மனுஷனுடைய பாவ நிலைமை தான் அந்த மரத்தினுடைய மரம், அது அழிந்து போகக்கூடிய மனுஷன், அதான் பாவ மனுஷன். இப்ப அந்த பாவ மனுஷனுக்கு நீங்க வெங்கலத்தால நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா, வெங்கல பூச்சு பூசப்பட்டிருந்துச்சுன்னா அது மனுஷீக நிலைமை, பரிபூர்ண மனுஷ நிலையை அடையுது. அதே தங்கத்தால
மூடப்பட்டிருந்துச்சுன்னா அது தெய்வீக நிலைக்கு அடையாளப்படுத்துது. இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கிறோம், இது பரிசுத்தத்திலிருந்து இப்ப மகாபரிசுத்தம் வந்தாச்சு. இப்ப மகாபரிசுத்தம் வரும் பொழுது அது முழுவதுமாக உள்ளும் புறமும் அப்படிங்கும் போது வெளிப்புறம் மாத்திரம் இல்ல. இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அப்படின்னு சொல்லும் போது அங்க உள்ளும் புறம், இன் அண்ட் அவுட், உள்ளயும் இன்சைடும் இருக்கு, அவுட் சைடு. அப்ப டோட்டலா தங்கத்தால கோல்டால கவர் பண்ணு, கோல்டன் கவரிங் வந்துருச்சுன்னா அது நமக்கு தெரியும். ஒரு மனுஷன், ஒரு பாவ மனுஷன் தன் பாவத்தை விட்டு பாவத்திலிருந்து திரும்பி ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சதுக்கான, ஒரு தெய்வீக நிலையை அடைஞ்சதுக்கான அடையாளமாக நம்ம பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இந்த பெட்டிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின் போது 4 மூலையிலையும் ஒரு வளையம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நமக்கு தெரியும், இது நல்லா இதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பலிபீடம் செய்யும்போது சரி, மேஜை செய்யும்போது சரி, எல்லாத்துக்குமே இதுனா ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நம்ம அதை ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கன்வீனியன்ட்டுக்காக அந்த பொருளை பேக் பண்ணி சுமந்து கொண்டு போறதுக்காக இந்த ஒரு தண்டு செய்வாங்க. அதுவும் சித்தி மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். அந்த தண்டும் தங்கத்தால கவர் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுவும் பாருங்க, சித்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அப்படின்னு சொல்லி போடப்படும். அப்ப 4 வளையங்கள், 4 மூலையில கொடுக்கப்பட்ட வளையங்கள் எதுக்கு அப்படின்னா இந்த தண்டை சொருகி சுமந்து கொண்டு போறதுக்காக, ஒரு எளிமையாக இருக்கிறதுக்காக அங்க கொடுக்கப்பட்டு. தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். 15-16. அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பாருங்க, பொதுவா இதை சுமக்கும் போதுதான் அந்த தண்டை எடுத்து போகணும், மற்ற நேரத்துல தேவையில்லையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எப்பொழுதுமே அது இருக்கணும் அப்படின்னா அது தயார் நிலையிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து அந்த தண்டை நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெளியே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட அங்க கட்டளையாக தேவன் கொடுத்திருந்தான். இப்ப இந்த பெட்டி எதுக்கு செய்ய சொன்னார் அப்படின்னா, அந்த பெட்டிக்கு சில பொருட்களை வைக்க சொல்லித்தான் இந்த பெட்டி செய்ய சொல்லியிருக்கிறார். இப்ப வெறுமனே பெட்டி எதற்கு அப்படின்னா, அந்த பெட்டிக்கு சில முக்கியமான பொருட்களை வைக்கணும். அப்படி என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் முதலாவது கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்த அந்த சாட்சி பிரமாணத்தை நீங்க உள்ள வைக்கணும். அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கற்பலகை உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. 17-17. 17ஆம் வசனம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழம் நீளமும் 1.5 முழம் அகலமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. பாருங்க, இப்போ ஏற்கனவே நம்ம வாசித்த வசனங்கள்ல ஒரு தங்கத்தினால் செய்ய ஒரு பெட்டி, சித்தி மரத்துல செஞ்ச தங்க மூலம் பூசப்பட்ட, அதாவது தங்க தகடால க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு தங்க பெட்டி செஞ்சாச்சு. இப்ப இந்த பெட்டிக்குள்ள என்ன வைக்கணும் அப்படின்னா நியாயப்பிரமாண கற்பலைகளை வைக்கணும். அது மாத்திரமில்ல, இன்னும் 2 பொருள் இருக்கு. ஆரோனுடைய தளிர்த்த கோல், அப்புறம் மன்னா. மன்னா ஒரு பொற்கிண்ணம், அந்த பொற்கிண்ணத்துல மண்ணா வச்சு உள்ள வைக்கணும். இப்படியாக சில பொருட்களை வச்சு இப்ப அந்த பெட்டியை மூடுறதுக்கு ஒரு மூடி வேணும் இல்லையா? அந்த ஒரு மூடி செய்யறாங்க. அந்த மூடிக்கு பேர் என்ன சொல்லணும்னா கிருபாசனம். இங்கிலீஷ்ல மெர்சி ஷீட் அப்படின்னு இருக்கும். பாருங்க, மெர்சி ஷீட் அப்படின்னு இருக்கு. அதுவும் தங்கத்தால் செய்யணும். பொன்னினால் 2, ஓகேங்க, நல்லா கவனிங்க. பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருக்கு கடவுள். அப்ப நமக்கு தெரியும், அந்த பெட்டியை மூடத்தக்கதாக அதே அளவு, பெட்டி இருக்கக்கூடிய அதே அளவு கரெக்டா உங்களுக்கு அந்த பெட்டி மேல அது கவர் ஆகி க்ளோஸ் ஆகி ஒரு மூடி போல இருக்கும். அதற்கு பேர் என்னன்னா கிருபாசனம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்ப அந்த மூடிக்கு மேல 2 கேருபீன்களை செஞ்சு வைக்கணும். ஒன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி செட்டைகளை விரிச்சிருக்கிற மாதிரி ஒரு செட்டைகளோட இருக்கணும். செட்டைகளை விரிச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அந்த அடிப்படையில 2 கேருபீன் செய்யணும். அந்த கேருபீன்களை எப்படி செய்யணும்னா பொன் தகடாய் அடித்து, அதாவது நம்ம எப்படி குத்தோலை செஞ்சாங்க இல்லையா, ஒரு அடிப்பு வேலையா அடிச்சு செஞ்சாங்க பாருங்க. அந்த மாதிரி அடிச்சு 2 கேருபீன் செஞ்சு 2 ஓரத்துல இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் வைக்கும். சரிங்களா? வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். 18-19. 18ஆம் வசனம். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக.
பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். பாருங்க, இந்த கேருபீன்களை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா தனியா எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. ஓகேங்களா? அது எதோட இருக்கணும்னா அந்த பெட்டிக்கு செய்த மூடி இருக்கு இல்லைங்களா, கிருபாசனம் சொன்னோம் அதுக்கு பேர். அந்த கிருபாசனம் மூடியோட சேர்த்து இருக்கணும். சரிங்களா? நீங்க நல்லா கவனிங்க. பாருங்க, பெட்டி இப்படி இருக்கும். அந்த பெட்டியில உங்களுக்கு ஒரு பொன்னால் செய்யப்பட்ட தண்டுகள் இருக்கு சுமந்து கொண்டு போறதுக்காக. அதுக்குள்ள கற்பலகைகள் இருக்கு, துளித்த கோல் இருக்கு, அப்புறம் மண்ணா வைக்கிறதுக்கான ஒரு பொற்பாத்திரம் இருக்கு மண்ணாவோட. இதுதான் கிருபாசனம். நீங்க நல்லா கவனிங்க. இதுதான் பெட்டியினுடைய மூடி, அதுக்கு பேர் கிருபாசனம். அந்த கிருபாசனத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கணும் இந்த கேருபீன்கள். அந்த கேருபீன்களை நீங்க தனியா எடுக்கிறது போல இருக்காது. சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கலாம். இப்ப நம்ம வாசிச்ச வசனங்கள்ல உள்ள இந்த மன்னாவுக்கும் இந்த தளித்த கோளுக்கும் ஆரோனை தளித்த கோளுக்கும் உள்ள இருக்க வச்சது போல வசனம் இப்ப நாம வாசிச்சது இல்லை. ஆனால் எபிரேயர்ல பவுல் குறிப்பிடும் போது இது ரொம்ப தெளிவா குறிப்பிட்டார். இந்த வசனம் நீங்க வாசிக்கலாம் சகோதரி. வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4-5. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4-5. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிக்கப்பட்டிருக்க உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்ந்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. பாருங்க, பவுல் சொல்லும் போது அங்க எப்படி சொல்லிட்டாருன்னா உள்ள 2 விஷயம் இருக்கிறத சொல்லிட்டார். பொறுப்பா மண்ணா இருக்கு, அப்புறம் ஆரோனுடைய தளிர்த்துக்கோள் இருக்கு, அப்புறம் 3ஆவதா என்னன்னா கற்பலைகள் இருக்கு அப்படிங்கறத கூட அங்க சொல்லிட்டார். அப்ப இந்த பெட்டி எதற்காக அப்படின்னா இந்த 3 விஷயங்களும் உள்ள வச்சு அங்க கிருபாசனம் அப்படின்ற ஒரு மூடியை வைத்து மூடிடணும் அப்படின்ற. இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப இந்த வசனங்களை வாசிச்சோம், சகோதரி வாசிச்சாங்க. வாசிக்கும் போது இதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கும். இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துருவோம். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இந்த உடன்படிக்கை பற்றி எப்படி செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கறத ஒரு வீடியோல பார்க்கலாம். And they shall make an ark of shittim wood. 2 cubits and a half shall be the length thereof, and a cubit and a half the breadth thereof, and a cubit and a half the height thereof. And thou shalt overlay it with pure gold. Within and without shalt thou overlay it, and shalt make upon it a crown of gold round about. And thou shalt cast 4 rings of gold for it, and put them in the 4 corners thereof. And 2 rings shall be in the one side of it, and 2 rings in the other side of it. And thou shalt make staves of shittim wood, and overlay them with gold. And thou shalt put the staves into the rings by the sides of the ark, that the ark may be borne with them. The staves shall be in the rings of the ark, they shall not be taken from it. And thou shalt put into the ark the testimony which I shall give thee. And thou shalt make a mercy seat of pure gold. 2 cubits and a half shall be the length thereof, and a cubit and a half the breadth thereof. And thou shalt make 2 cherubims of gold. Of beaten work shalt thou make them, in the 2 ends of the mercy seat. And make 1 cherub on the one end, and the other cherub on the other end. Even of the mercy seat shall you make the cherubims on the 2 ends thereof. And the cherubims shall stretch forth their wings on high, covering the mercy seat with their wings. And their faces shall look one to another. Toward the mercy seat shall the faces of the cherubims be. And thou shalt put the mercy seat above upon the ark. And in the ark thou shalt put the testimony that I shall give thee. And there I will meet with thee, and I will commune with thee from above the mercy seat, from between the 2 cherubims which are upon the ark of the testimony, of all things which I will give thee, in commandment unto the children of Israel. அன்பான சகோதர சகோதரிகளே,
இன்னும் இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல நம்ம பார்த்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது மிகச்சரியாக எல்லா காரியங்களும் அங்க பொருத்தப்பட்டிருக்கிறதா பார்க்கணும். நீங்க நல்லா நோட் பண்ணி கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி வெறுமனே உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இல்ல, அங்க வந்து ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளிக்கு அந்த லைட்டிங், அதுல செக்கினா லைட் அப்படிம்பாங்க, அதாவது செக்கினா ஒளி தமிழ்ல. இந்த ஒளி எப்பொழுதுமே அங்க பிரகாசிச்சு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை அந்த அந்த வனாந்தரத்துல அவங்க வந்து நிர்மாணம் செய்திருக்காங்களோ, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அங்க தொழுது கொண்டு இருக்கிறார்களோ, அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா இங்க வாசம் பண்றார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இங்க ஒரு ஒளி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்றது தெரியாது. இது மிராக்கிள், முழுவதுமாக ஒரு அதிசயமான ஒரு வெளிச்சம். இது ஒரு ஆச்சரியமான ஒளி. இந்த 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 வெளிச்சம் எங்கிருந்து வருது அப்படின்னா தெரியாது. பொதுவா பரிசுரத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் குத்துவிளக்குல இருந்து வரக்கூடிய வெளிச்சம். ஓகேங்களா? இதே வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சம், வெளியே நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை வெளியே வந்துட்டா அங்க வந்து சூரியனுடைய வெளிச்சம் வரும். ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு. ஆனா வித்தவுட் சோர்சிங்ல இங்க வெளிச்சம் இருக்கு. இது எப்பொழுதுமே இந்த கிருபாசனத்திற்கு முன்பாக அந்த கேருபீன்கள் அப்படியே அந்த நிலையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அந்த இரண்டு கேருபீன்கள் மத்தியில அந்த வெளிச்சம் எப்பொழுதுமே பிரகாசிச்சு கொண்டு இருக்கிறத நம்ம, ஒருவேளை இந்த வெளிச்சம் அங்க என்ன ஆகுது அப்படின்னா இது அங்க தேவன் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொல்லும்போது இது வெறுமனே உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இல்லை, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி போறோம். இதுல முதல்ல நம்ம பார்க்குறோம் இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது வெறும் பெட்டி மாத்திரம் இல்லை. இந்த பெட்டியில இருக்கு ஒரு கிருபாசனம் அப்படிங்கிற ஒரு கிருபாசனம் மூடி, அது மெர்சி ஷீட் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மெர்சி ஷீட்டோட சேர்த்து ஒரு இணைப்பாக இருக்கக்கூடிய இரண்டு கேருபீன்கள் இருக்கு. அடுத்தது மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம் இருக்கு. மன்னா இருக்கு. அதை அவங்க சாப்பிட்றதுக்காக வனாந்திர பயணத்துல தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த மன்னா வைத்த ஒரு பொற்பாத்திரம், அதுல மன்னாவோட வச்சிருக்கிறாங்கிறது நம்ம. அடுத்தது ஆரோனுடைய தளிர்த்த கோல் ஒண்ணு இருக்கு. அடுத்து உடன்படிக்கையின் கற்பலைகள், அதாவது நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தாங்க இல்லைங்களா, சீனாய் மலையில கொடுத்தாங்க இல்லையா. அடுத்தது இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ஒளி. இந்த 6 விஷயத்தையும் உடன்படிக்கை பெட்டியோடு சேர்த்து 7 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடமா நம்ம இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த 7 விஷயங்களையும் நம்ம எப்படி பார்க்க போறோம்? இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள்ல நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில நிதானிப்புகள் நமக்கு தேவை, அதிக கவனமும் தேவை. ஏன்னா இப்ப நம்ம மகாபரிசுத்தலம் அப்படிங்கிறது இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் பார்க்கிறோம். இந்த வாசம் பண்ணக்கூடிய இடத்துல உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்துது? இதெல்லாம் சேர்ந்ததுதான். பாருங்க, இந்த 6 விஷயங்களும் சேர்ந்ததுக்கு பேர் தான் உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அல்லது கிருபாசன பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த இந்த இதுக்கு வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இந்த காரியங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இதுல எதுவுமே நீங்க தனியா பிரிச்சலாம் அங்க பாக்குறது இல்லை. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவா எல்லாம் சேர்ந்த அந்த உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சபையும், ஒட்டுமொத்த சபையும் அங்க மகிமை அடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. மகிமை அடைந்த சபைக்கு அடையாளமாகவும், இந்த சபையாகிய சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் அப்படிங்கிற சரீரத்திற்கு தலை, இது சேர்ந்த ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துறதா இந்த உடன்படிக்கை பெட்டி. அதனாலதான் நம்ம அதை பார்க்கிறோம். திரைக்கு அந்த பக்கம் ஆசரிப்பு கூடாரத்துல 3 திரைகள் இருக்கு. ஒன்னு பிரகாரத்தினுடைய திரை, பிரகாரத்தின் வாசல். பரிசுத்தத்துல ஒரு திரை இருக்கு, அது பரிசுத்தத்தினுடைய வாசல். மகாபரிசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கு நடுவுல ஒரு திரை இருக்கு, அது மகாபரிசுத்தத்தினுடைய வாசல். அப்போ இந்த திரையை ஒருத்தர் கடக்குறாங்க அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி கடக்குறாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்து விட்டார்கள் என்று அர்த்தம்.
ஓட்டத்தை நிறைவு செய்துட்டா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு மரணம், மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு நல்லா கவனிச்சுக்கோங்க, உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு ஒரு ஆவியின் சரீரத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் இருக்கிற வண்ணமாகவே அவர்கள் எப்படி ஒரு ஆவியின் ஜீவியாக ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலையில இருக்கிறார்களோ, அதே நிலைக்கு ஒரு புது சிருஷ்டி மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் உயிர்த்தெழுந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் இந்த மகா பரிசுத்தம். அது பரலோக ராஜ்யம். அது மாத்திரமல்ல, தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த வாசஸ்தலத்தை அடையாளப்படுத்துது, தேவனுடைய சிங்காசனத்தை அடையாளப்படுத்துது. நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு நம்மளுடைய மரணத்துக்கு பிற்பாடுதான் நம்ம இந்த இடத்தை நம்ம அடைய போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பற்றி அடையாளப்படுத்துது மகிமையடைந்த சபையை, மகிமையடைந்த சபையை. ஓகேங்களா? அந்த மகிமையடைந்த சபைக்கு தலையாக இருக்கிறது யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முதல்ல இந்த ஒரு நிலையை அடைந்தார். அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து அந்த மகிமையை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை தொடர்ந்து அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவையே பின்பற்றி அவர் போன வழியில அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போயிட்டு அவர் எங்கு சென்றாரோ அதே இடத்துக்கு அநேக பரிசுத்தவான்கள் இன்னைக்கு சென்று சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாமளும் அந்த முயற்சி தான் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த உடன்படிக்கை பற்றி குறித்து நம்முடைய சகோதரனுடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கலாம். சிஸ்டர், இந்த பாகத்தை நீங்க வாசிக்கலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒரே தட்டுமுட்டு பொருள் உடன்படிக்கை பெட்டி அல்லது சாட்சியாகம பெட்டி என்பதாகும். பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின் சிறிய அம்சம் கூட நடைபெறுவதற்கு முன்பும் அவருடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திற்கு முன்பும் அவர் தமக்குள் தீர்மானித்திருந்த திட்டத்தை இந்த உடன்படிக்கை பெட்டி அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஏன்னா கணிச பிரச்சனை நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். தேவனுடைய தெய்வீக திட்டம் அவருடைய சிந்தையில எப்ப இருந்துச்சாம, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாகவே அவருடைய மைண்ட்ல இருந்துச்சாம். அந்த மைண்டை வெளிப்படுத்துறதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு. இந்த வார்த்தை நீங்க எல்லாம் கவனிங்க. அவருடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திற்கு முன்பு அப்படின்றாங்க. அவர் தமக்குள் தீர்மானித்திருந்த யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தீர்மானித்திருந்த தேவனுடைய சிந்தையில இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒரு நோக்கம் இருந்திருக்கு, ஒரு பிளான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு பிளான் தான் என்ன அப்படின்னா அதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கு இந்த உடன்படிக்கை பற்றி. அப்ப என்ன பிளான், என்ன விஷயம் அப்படின் போது இது ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப தேவனுக்கு என்ன வேணும்? தேவன் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் உண்டாக்குறதுடைய நோக்கம் என்ன? குறிப்பா இந்த கோடான கோடி கோள்கள் இருந்தாலும் அதுல பூமியை மாத்திரம் அவர் தேர்வு செய்து அந்த பூமியை ஒழுங்கற்று இருந்த ஒரு பூமியை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து அது மனுஷர்கள், எல்லா மனுஷனும் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக தேவன் ஏன் அதை மாத்தணும்? அதுல அநேக உயிரினங்களை எல்லாம் உண்டாக்கின பிற்பாடு கடைசியில ஏன் மனுஷனை படைக்கணும்? அந்த மனுஷனை படைச்சதுடைய நோக்கம் என்ன அப்படின்னாலாம் நம்ம ஒரு கேள்வி நம்ம சிந்தையில வந்துச்சுன்னா, தேவனுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னா ஒரே கேள்விதான். தேவன் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கணும். அந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததி நன்மை தீமை நன்கு அறிந்தவர்களாகவும் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒருபோதும் ஒரு அழியாமையை தரித்து கொண்டவர்களாக தேவன் இருக்கக்கூடிய அதே நிலைமையில தேவனுக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டுச்சு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனா இருக்கக்கூடிய கிறிஸ்துவை போல ஒரு 1,44,000 பேர் கொண்ட ஒரு சந்ததி தேவைப்பட்டுச்சு.
அதை எப்படி அவர் உருவாக்கி எடுக்கிறதுக்கு அவர் தீர்மானிச்சார் அப்படின்னா, இந்த ஒரு அழிவு வரக்கூடிய அழியக்கூடிய இந்த ஒரு மாமிச சரீரத்துல ஒரு புது சிருஷ்டியை உண்டாக்கணும். அந்த புது சிருஷ்டியை ஒரு பூர்ண நிலையை அடையும் பொழுது அது அழியாமையை பெற்றுக்கொள்ளுது. இந்த ஒரு திட்டம் தேவனுடைய சிந்தையில இருந்துச்சாம, அந்த திட்டத்திற்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அப்படியே அந்த திட்டம் நிறைவேறதுக்காக, திட்டத்துக்கு ரட்சிப்பின் திட்டம் ஒண்ணு இருக்கு. அது மாத்திரமல்ல, இது தேவனுடைய தெய்வீக திட்டம் சொல்லலாம். இந்த திட்டம் நிறைவேறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த புது சிருஷ்டிகளை காத்து வழிநடத்தி ஒவ்வொரு கிறிஸ்துக்களையும் உருவாக்கி எடுக்கிறார். இந்த விஷயத்த இந்த உடன்படிக்கை பற்றி அடையாளப்படுத்திட்டார். அப்ப தேவனுடைய சிந்தை, அவருடைய காட்ஸ் பிளானு இந்த உடன்படிக்கை பற்றியில் இருக்கு அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து வாசிங்க சகோதரி. இது தேவனுடைய நித்திய நோக்கத்தை அடையாளப்படுத்துகின்றது. அதாவது மறைக்கப்பட்ட ரகசியமாகிய தலையும் சரீரமும் உள்ளடங்கிய கிறிஸ்துவுக்குள்ளான மனுக்குலத்தின் கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக முன் தீர்மானிக்கப்பட்ட அவருடைய ஏற்பாட்டை அடையாளப்படுத்துகின்றது. ஓகே, பாருங்க, ஒரு நிமிஷம். ஒரு ரகசியம் சொல்றார். பொதுவா நீங்க ரகசியம் சொல்லி பைபிள் எங்கெல்லாம் இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. பைபிள் எங்கெல்லாம் ரகசியம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சிடணும். அதை குறித்து ஒரு ஆழ்ந்து ஒரு தியானம் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல ரொம்ப சொற்பமான இடங்கள்லாம் ரகசியம் அப்படி சொல்லப்பட்டு, அது பவுல் தான் சொல்றாரு. எங்கெல்லாம் ரகசியம் சொல்ற, ஒரு புது சிருஷ்டியா ரகசியம் சொல்றாரு. ஓகேங்களா? அது ஒரு ரகசியம் அப்படி சொல்லும்போது புது சிருஷ்டி ஒரு ரகசியம் சொல்றார். அப்புறம் சபையை ரகசியம் சொல்றார். சபையை எப்படி ரகசியம் சொல்றாருன்னா, அது ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அது ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு பாடி. ஆக்சுவலா அது தலை கிறிஸ்து, சரீரம் 1,44,000 அங்கங்கள் கொண்ட ஒரு அமைப்பு. அத ரகசியம் சொல்றாரு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்கோ உலக கிறிஸ்தவர்களுக்கோ எத்தனையோ போதகர்கள் இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசி சொல்லுறவங்களா இந்த ரகசியம் தெரியாது. இது புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம். இன்னும் சொல்ல போனா, இன்னும் ஆழமாக இறங்கி சொல்லணும்னா, இது வேதமானவர்களுக்கு மாத்திரம் தெரிந்த ரகசியம். அடுத்து இன்னொன்னு ரகசியம் சொல்லப்பட்டிருக்குது. அந்தி கிறிஸ்துவ ஆக்சுவலா ஒரு ரகசியம் தான். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ரகசியம் சொல்ற இடம் எல்லாமே தேவன் அது புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை. அந்த உண்மையில இருக்கு பாருங்க. மறைக்கப்பட்ட ரகசியம் ஆகிய தலையும் சரீரமும் உள்ளடங்கிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா? அதான் புது சிருஷ்டியினுடைய அமைப்புல அந்த சரீரம், சபையாகி சரீரம், அதுல தலை கிறிஸ்து, சரீரம் சபை. இந்த விஷயம் கூட தேவனுடைய சிந்தையில் இருந்துச்சு. அந்த ஒரு காரியம், இந்த ரகசியத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இது சபை, திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே இந்த அழியாமைங்கிற ஒரு நிலைமைக்கு வர போறாங்க. அதை அடையாளப்படுத்துது. அவர்கள் எப்படி இந்த அழியாமை நிலைக்கு வந்தாங்க அப்படின்னா, அது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. அவர் கொடுத்திருக்கிறார். இது ஏற்கனவே அநேகரை முன்குறிச்சு முன்னாடியே அறிஞ்சு அவங்கள என்ன பண்ணிருக்காருன்னா கொண்டு வர்றார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சகோதரன் இன்னைக்கு இருக்கிறார் அப்படின்னா, இப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் நீங்க உங்களை நினைச்சுக்கொள்ளுங்க. உங்களை இந்த சத்தியத்துல தேவன் கொண்டு வர்றதுக்காக பல தலைமுறைகளுக்கு முன்பாகவே அவரை முன்குறிச்சிட்டார். இந்த ஒரு வம்சாவளியில நீங்க பிறக்கணும் அப்படின்னு முன்குறிக்கிறார். நீங்க இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுக்காக இந்த இடத்துல உங்களை பிறக்க வைக்கிறார். நாம இன்னைக்கு பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் பல கோடி வருஷங்களுக்கு முன்பாகவே அதை தீர்மானிச்சிட்டார். பாருங்க, நீங்க ஒசூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க பிறந்தது ஒரு இடமா இருக்கலாம், வளர்ந்த ஒரு இடமா இருக்கலாம், இன்னைக்கு வாழ்ந்துட்டு ஒரு இடமா இருக்கலாம். இது எல்லாமே தேவன் அவருடைய சிந்தையில முன்னாடியே அவர் முன்குறிச்சு வச்சுட்டார், தீர்மானிச்சு வச்சுட்டார். காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது தேவனால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா அவருடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அடையாளம். ஓகேங்களா? அதான் இந்த கேருபீன்கள் பார்த்துட்டே இருக்குது. அதை நம்ம பின்னாடி தனிப்படமா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. இந்த சிறு மந்தையினர் திவ்ய சுபாவத்தில் பங்கடையர்களாகவும்
நமக்கான பரம அழைப்பிற்குரிய பரிசாகிய வல்லமையினாலும் மாபெரும் மகிமையினாலும் நமது கர்த்தர் மற்றும் அவருடைய சரீரத்தின் சகல அங்கத்தினருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தினாலும் தரிப்பிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். முன்பு கூறப்பட்டபடி பொன்னினால் மூடப்பட்ட அந்த செவ்வக பெட்டி மகிமையடைந்த சபைக்கு அளிக்கப்பட்ட திவ்ய சுபாவத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. தேங்க்யூ சோ மச். பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டி நீங்க ஒருவேளை நீங்க இது பார்க்கணும் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி இது தேவனுடைய ஒரு தெய்வீக திட்டம். அவர்தான் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே அவருடைய சிந்தையில் இருந்தது. இதுக்குள்ள இருக்கு இது ரகசியம் என்னன்னா, இதுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், மகிமையடைந்த கிறிஸ்து இருக்கிறார். மகிமையடைந்த 1,44,000 பேர் மாத்திரம் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவும் சபையும் இணைந்த ஒரு இணைப்புக்கு பேர் தான் சபைங்கிற ஒரு அமைப்பு, புது சிருஷ்டின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு அது மகிமை அடைஞ்சு அது தேவன் இருக்கக்கூடிய அந்த சாகாமை அழியாமை அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்க இருக்கு. தேவன் வாசம் பண்ணக்கூடிய தேவ சமூகத்துல இருக்கு. அதனாலதான் கிறிஸ்து சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்னுடைய சிங்காசனம். அப்படின்னா பாருங்க, இது அநேக இடத்துல நீங்க பார்க்கலாம். இது ஆக்சுவலா பாருங்க, தேவன் கிறிஸ்து சபை இந்த மூணு ஒண்ணு. இத பிரிக்கவே முடியாது, அப்படியே இருக்கும், சதா காலங்கள் இருக்க போகுது. புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் ஜெபித்து கொண்ட ஜெபம் கூட இதுதான். பிதாவே, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றா இருக்கும்படி நீங்க எப்படியாவது அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஒரு கிருபையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்து கொண்டார், வேண்டிக் கொண்டார். அவருடைய வேண்டுதல் தேவன் கேட்டு இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இந்த திரையை கடந்து இந்த மகா பரிசுத்தத்துக்கு பிரவேசிச்சு இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான ஒளி, அது தேவ சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒளி. அந்த ஒளி அது தேவன் ஒளியாகவே இருக்கிறார் அப்படின்னு வசனம் வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு துளி அளவு கூட இருள் இல்லை. ஓகேங்களா? இப்போ அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அதே அந்த ஒளியோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதான் யோவான் சொல்றார், நம்ம இப்ப இப்படி இருக்கிறோம், பின்னாடி எப்படி இருப்போம்? பின்னாடினா மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமளும் இருப்போம். சரி, ஓகே. இப்ப நம்ம பாடத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்கள், இந்த காட்சி நீங்க பார்க்கும்போது, இந்த உடன்படிக்கை பெட்டின்ற இந்த காட்சியை எல்லாரும் ஒரு ஸ்கிரீன் பார்க்கணும். பாடத்தை கவனிச்சுட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கவனத்தை சிதறோடாம கவனிங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நினைவு ஏற்படுதான்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு 2-3 நொடிகள் ஒரு செகண்ட்ஸ் நீங்க டைம் எடுத்து. காரணம் என்னன்னா, பிரதர் ரசல் நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா, இந்த டேபர்னாக்கிள் ஷேடோஸ்லயோ இல்ல மற்ற சகோதரர்கள் குறிப்பிடாத ஒரு நியூ அப்டேஷன்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கப்போம். அடுத்த பாயிண்ட்ல இந்த காட்சியில ஒரு அருமையான ஒரு நிழல் இருக்கு. அது எங்க இருக்குங்கிறத கூட பார்க்கணும். இதே மாதிரியான ஒரு காட்சி நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா அப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு பெட்டி, இந்த பக்கம் ஒரு கேருபின், இந்த பக்கம் ஒரு கேருபின் இருக்கு. இந்த காட்சியை எங்கேயாவது பார்த்தது உண்டா இல்ல எங்கேயாவது வாசிச்சது உண்டா அப்படின்னா நீங்க பார்த்திருக்கலாம், படிச்சிருக்கலாம். இந்த காட்சியில எல்லாரும் ஸ்கிரீனை நோட் பண்ணி பாருங்க. இருக்கு ஒரு பெட்டி, இந்த பக்கம் ஒரு கேருபின், இந்த பக்கம் ஒரு கேருபின். அதாவது இந்த பக்கம் ஒரு தூதன், இந்த பக்கம் ஒரு தூதன். இது எங்க பாக்குறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் வைக்கப்பட்டக்கூடிய அந்த கல்லறை தலைமாட்டுல ஒரு தூதன், கால்மாட்டுல ஒரு தூதன். அதான் நம்ம யோவான் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிங்க சகோதரி. யோவான் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாத்திரம் நான் கொடுத்துருவேன். அப்புறம் நம்ம இதை பத்தி நம்ம தனி பாடமா நம்ம டீட்டெயிலா படிக்கணும். அன்பான சகோதரர்களே,
இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அப்படின்னா அதுக்கு பேர் சபைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இந்த சரீரம் சபை. ஓகேங்களா? இந்த சபையை நீங்க 7 காலகட்டங்களாக நீங்க பிரிக்கணும். முதலாம் கால சபை, இரண்டாம் கால சபை, மூன்றாம் கால சபை, அப்படியே பிரிச்சோம்னா 7 காலகட்டங்களாக இருக்கக்கூடிய சபை இருக்கு. அப்ப கிறிஸ்துனுடைய சரீரம் அங்க வைக்கப்பட்டிருக்குது. அப்படியே அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியாக, அந்த கலர், அந்த உடன்படிக்கை பெட்டியாக சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே அங்கே இருக்கும். இப்ப தலைமாட்டுல ஒரு தூதன் அப்படின்னா, இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும். தலை அப்படிங்கும் போது கிறிஸ்துனுடைய சரீரத்துல தலைப்பகுதி அது ஆதிகால சபை. அங்க நீங்க இருக்கிறாங்க, அங்க ஒரு தூதன் அங்க ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாம் கால சபையினுடைய தூதன். அப்படியே நீங்க கால் மாட்டுக்கு வந்தா பாத அங்கம் கடைசி கால சபை, அங்க ஒரு தூதன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சார்லஸ் டீஸ் ரசல் 7ஆம் சபையினுடைய தூதன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு சரீரம், அது கிறிஸ்துவின் சரீரம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த கிறிஸ்துவின் சரீரத்துல சபை அங்கங்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறாங்க. அது 7ஆ நம்ம பிரிக்கிறோம். 7 காலகட்டங்களாக பிரிக்கிறோம். அதனுடைய ஆரம்ப நிலை ஆதிகால சபை, ஆரம்ப கால சபை. அது தலையில ஆரம்பிக்குது, பாதத்துல முடியுது. தலையில ஆரம்பிச்சா அது ஆதிகால சபை, பாதத்துல முடிஞ்சா கடைசி கால சபை. அப்ப ஆதிகால சபையை முதலாம் கால சபைன்னு சொல்றோம். அந்த முதலாம் கால சபையினுடைய தூதனாக அப்போஸ்தலன் பவுல் இருக்கார், அங்க தூதனாக இருக்கிறார். அந்த பாதம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க சார்லஸ் டீஸ் ரசல் இருக்கிறார். அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா, அந்த கல்லறையை நோக்கி ஓடின ஸ்திரீகளுக்கு ஒரு போதனையாக அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, லூக்கா 24 4வது வருஷம் 5வது வருஷம் 2 பேர் சேர்ந்து ஒருமித்து சொல்றாங்க. வாசிங்க. லூக்கா 24:4 அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இந்த 7 கால சபையில இருக்கக்கூடிய 7 கால சபைகளுக்கு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருந்தாங்க. அது ஆதிகால சபையினுடைய தூதனும் கடைசி கால சபையினுடைய தூதனா இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல், சார்லஸ் டீஸ் ரசல், இவங்களுக்கு ஒரு அருமையான கம்பாரிசன் அங்க இருக்கிறது நீங்க பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த 2 தூதர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு கம்பாரிசன் அங்க நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அது இவரும் ஒரு 40 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். யாரு? பவுல், அப்போஸ்தலன் பவுல். அதே 40 வருஷம் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவங்களும் 40 வருஷம் ஊழியம் செய்திருக்காங்க. அதிகமாக எழுதியவர் நிருபங்கள். அதே மாதிரி இவர் 2 பேருமே ஒரு கம்பாரிசன் கரெக்டா உங்களுக்கு. இதுல நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம்னா, உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுதல் அடையிறதுக்கான ஒரு விஷயத்தையும், இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காரியத்தையும் இந்த 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல் சத்தியத்தை அதிகமாக கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவை நீங்க எங்க தேடணும்? மரித்தோர் இடத்துல அல்ல, கிறிஸ்துவை நீங்க எங்க தேடணும் அப்படின்னு இந்த 2 பேரும் அதிகமாக சொல்லியிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு அருமையான கம்பாரிசன், இது ஒரு அனுமானம் தான், ஆனாலும் ரொம்ப சரியான ஒரு அனுமானமாக நம்முடைய சகோதரர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த ஒவ்வொரு பொருட்கள், அந்த ஒவ்வொரு பொருட்களை குறிச்சும் நம்ம ஒரு ஆழமான சத்தியங்கள் நமக்கு இருக்கு. எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய ஒரு கிறிஸ்து அல்லது சபை, இவங்க 2 பேர் சேர்ந்த ஒரு அமைப்பு, சபை மகிமையடைந்த அந்த சபையை எப்படி இவங்க அடையாளப்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதற்குடைய ஒவ்வொரு பொருட்கள் நம்ம எடுத்துப்பாங்க. ஏன் தேவன் அங்க உள்ள கற்பனைகளை வைக்க சொன்னாங்க? அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஏன் அங்க உள்ள வைக்கணும்? அது மாத்திரமல்ல, அந்த மன்னா ஒரு வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அதை எதை அடையாளப்படுத்தும்? இப்படியாக நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த வகுப்புல நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சிந்தனைக்காக நான் ஒரு கேள்வி மாத்திரம் கேள்வி கேட்டு நான் இந்த பாடத்தை நான் நிறைவு செய்யறேன். அந்த கேள்விக்கு ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரிந்தா நீங்க யோசிச்சுட்டு வாங்க. இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது தியானிக்க பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப வரைக்கும் இருக்கா? இதை குறித்து நிறைய ஆராய்ச்சிலாம் செய்திருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பற்றி நமக்கு தெரியும், இது ஒரு தாவீது வாழ்ந்த காலப்பகுதி வரைக்கும் எல்லாம் கூட இருந்ததாக கூட சொல்றாங்க. நம்ம பார்த்துக்கிறோம், வசனத்தில் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கை எங்க வந்துச்சு?
அப்புறம் புறஜாதியினுடைய படையெடுப்பு வந்துச்சு. பின் உடன்படிக்கை பற்றி எங்கேயாவது இருக்கா? இதை குறித்து நிறைய விஷயங்கள் ஒரு ஹிஸ்டரியில சொல்றாங்க. நிறைய இன்டர்நெட்ல பார்த்தா நிறைய புது புது கருத்துல இருக்கு. பைபிள் இதை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். இந்த உடன்படிக்கை பற்றி இப்ப இன்னும் இருக்கா? இந்த பூமியில இருக்கா? உங்களுடைய சிந்தனைக்காக நீங்க சிந்திச்சு பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒருவேளை இதுக்கு பதில் கிடைச்சதுன்னா நம்ம இது பாடமாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த உடன்படிக்கை குறித்த பாடங்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு அந்த நிபந்தனை பெட்டியை பற்றி நம்ம தியானிக்கிட்டோம். அப்படியே பொதுவான சில விளக்கங்கள், நமக்கு ஒரு அனுமானம் பட்டாத சில சத்திய வச்சனங்கள் நமக்கு பிரதர் நம்ம முன்னாடி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ஆலோசனையை நம்ம வச்சுருக்காங்க. பைபிளில் இதுவரைக்கும் இந்த நிபந்தனை பெட்டை பற்றி இருக்குதா இந்த பூமி மேலே அப்படி ஒரு கருத்து வச்சுருக்காங்க. நம்ம அனைவரும் தியானித்து வரப்போகிற நாட்களில் தேவ சித்தமாக இருந்து அதை பற்றி நம்ம தியானிக்கலாம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்திய வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். நமக்கு இந்த சத்திய வச்சனங்கள் கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்துவாங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரை தேவன் ஆசீர்வதிப்பாக. எனவே நீங்கள் கீதங்கள் படிக்க முடிய சகோதரி கீதவள்ளி முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய இரவின் இனிய கீதங்கள். ஆதார வசனம் ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நாம் கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்வோமே, ஆனால் நம்முடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். எவ்வளவாய் நாம் வேதம் காட்டும் தேவ வழியில் நடக்கிறோமோ அவ்வளவாய் நம்மை பலப்படுத்தி நிறுத்துவார். நமது துன்ப நேரங்களில் நாம் அவரை நோக்கி ஜெபத்தில் கூப்பிடலாம். அவரை நம்பி இருக்கிறவர்களையும் அவரில் விசுவாசமாய் இருக்கிறவர்களையும் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற வழியிலே நடக்கின்றவர்களையும் உரிய வேளையில் அவர் காப்பாற்ற தவறுவதில்லை. இப்படி அவருடைய தயை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்க நம்முடைய மனதில் தைரியமாகவும் பூரண நம்பிக்கை நிச்சயத்தோடும் நமது பயணத்தை தொடர கடவோம். நம்முடைய எல்லாவற்றையும் பிரதிஷ்டையில் கர்த்தருக்கென்று ஒப்புவித்த நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா பணிகளிலும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழிகாட்டுதலையும் தேடுவோமே, ஆனால் அமைதியும் சமாதானமும் உண்டாகும். ஆமேன். மனோகரன் பிரதர் ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் செய்கிற எங்கள் சர்வலோகத்தின் அதிபதியே, சர்வ சிருஷ்டிக்கும் தேவனாய் இருக்கிறவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தையே, இதோ இந்த நாளிலும் இந்த ஒரு மறைமுகமான இந்த ஒரு கூடுகையிலே நாங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கலந்து கொள்ளும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக உங்களுடைய பொற்பாதம் பணிந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, தகப்பனே, அநேக முறைகள் இந்த ஒரு சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருந்தாலும் மீண்டும் இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் நீங்க கொடுத்த அந்த உடன்படிக்கையின் பெட்டியினுடைய சத்தியத்தை நாங்கள் மீண்டும் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்க எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேலும் இந்த கூடியில கலந்து கொள்ளாத மற்ற பரிசுத்தவான்களும் மீண்டும் கலந்து கொள்ள அவர்களுக்கு பலன் கொடுங்க, வழி நடத்துங்க. மேலும் தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தின்படி நடந்து தகப்பனே, நாங்கள் எங்கள் ஆண்டவருடைய சாயலை பெற்று அவருடைய பரிசுத்த நிறைந்த அந்த அவருடைய கரங்களிலிருந்து எங்களுடைய அழியாமையை நாங்கள் சீக்கிரம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அதற்கே உண்டான ஜீவியம் நாங்கள் ஜீவிக்க தேவரீர் எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இறைவா, நீங்களே எங்களை காத்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை புதுப்பித்து கொடுங்க. தேவாதி தேவனுடைய பாதத்திலே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு சகோதரனி நீங்கள் கேட்கலாம். சிஸ்டர் பிரத்யூஷா, எஸ் ப்ளீஸ். Brother, you said that two angels will be in the one near head, one is in a foot, near the foot. Paul and
ரசல் பிரதர் அப்படி ஒரு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. பேசுங்க சிஸ்டர். Matthew 28:2 brother. 28. படிச்சுட்டு சொல்றேன். Matthew in English read brother. Okay. And suddenly there was a great earthquake, for an angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and sat on it. Okay. Upon it. So angel அப்படிதான் சொல்றாரு brother. Single. So ஒரு ஏஞ்சல் அப்படிதான் மீனிங் அங்க. அப்போ மார்க் 16 மூடி வைக்கல. Mark 16. And going into the town, they saw a young man dressed in a long white robe sitting on the right side, and they were frightened. Single. Young man. Okay. John 20:12. John 20:12. 20? John 20:12. 21:12. Okay, Jesus said to them, come and eat. 21:12. 20:12 brother. Okay, and saw two angels in white sitting where the body of Jesus had lain, one at the head and the other at the foot. Yes brother. Appo Luke 24:4 I'll read brother. And it came to pass, as they were much perplexed thereabout, behold, two men stood by them in shining garments. So John level, Luke level, we are getting what you said, two angels brother. Mark, there is no angel, only they are saying the one of the young man. Matthew lo ஒரே angel அப்படி சொல்றாரு brother. So all together இங்க யார் எழுதுறாரோ அவன் யாரும் பார்க்கல. மக்தலேனி மரியாதா அவங்க இந்த சுவார்த்தை அவங்கதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. சோ இவங்க எழுதும் போது ஏன் இவ்வளோ டிஃபரன்சியேஷன் வருது? இப்ப ரெண்டுனா ரெண்டு தான் எழுதணும். ஒன்னு எது எழுதாம எங்க அப்படி எழுதுறாரு. மத்தையும் ஒரே ஒரு தூதன் அப்படி எழுதுறாரு. ஆனா லூக்கா ஜான் மட்டும் டூ ஏஞ்சல்ஸ் அப்படி எழுதுறாரு. ஏன் அப்படி பிரதர்? இதுதான் டவுட் பிரதர். சார் உங்க கொஸ்டின்ஸ் நல்ல கரெக்டான கொஸ்டின்ஸ் தான். சம்பவங்கள் வேற வேற சம்பவங்கள். அதாவது உங்களுக்கு லூக்கா யோவான்ல நீங்க மார்க்கு மத்தேயுல படிக்கும்போது ஒரு சிங்கிள் ஏஞ்சல் இருக்கார் அப்படிங்கிறது அந்த கல்லை புரட்டி போட்டு கல் மேல உட்காந்து ஒரு தூதன் இருப்பான். அது சம்பவம் வேற. அந்த சம்பவத்தை யார் குறிப்பிடல அப்படின்னா யோவான் குறிப்பிடல. ஓகேங்களா? இப்ப யோவான் குறிப்பிட்ட சம்பவத்தை இந்த இன்சிடென்ட் பர்டிகுலர் இன்சிடென்ட்டை யார் அங்க குறிப்பிடல அப்படின்னா மத்தேயோ மார்க்கோ அவங்க குறிப்பிட. நீங்க அதுல அங்க ஏன் இல்லை அப்படின்னா அவங்க குறிப்பிடல, அவ்வளவுதான். இப்ப யோவான் தான் லாஸ்டா சுவிசேஷம் எழுதுறார். இவங்கெல்லாம் மிஸ் பண்ண சில காரியத்தை அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் அவங்க எழுது. இவங்க சொல்லிட்ட காரியத்தை அவர் திரும்ப ரிப்பீட் பண்ணல. ஓகேங்களா? 4 சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் வேணும் நமக்கு. என்ன அப்படின்னா சம்பவங்கள் வேற வேற. அங்க ஒரு தூதன் இருந்தது, அந்த சம்பவம் வேற. இங்க 2 தூதன் இருந்த ஹெட் தலைமையில ஒருத்தர் கால் பக்கம் ஒருத்தர் இருந்தது, அந்த சம்பவம் எல்லாமே எங்க நடந்துச்சுன்னா அவரோட ரிசரக்ஷன் ஆன அந்த டேல அந்த மார்னிங்ல அங்க நடந்த சம்பவம் தான். அதுல இந்த யோவான் குறிப்பிட்ட சம்பவம் இது ரொம்ப முக்கியமான சம்பவமா இருக்கு. யோவான் குறிப்பிட்ட சம்பவத்தை அங்க யாரும் மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா லூக்காவும் சொல்லியிருக்காங்கிறத நாம எதுவும் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. இல்ல வேற ஏதாவது இதுக்கான விளக்கம் சொல்லணும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எதனா கருத்து ராய்பன் பிரதர், ஜேக்கப் பிரதர், வேற யாராவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஜாக்கப் பிரதர் இல்ல பிரதர் இல்லையா? ராய்பன் பிரதர். கார்த்திக் பிரதர் வணக்கம்.
வணக்கம் மனோகர் பிரதர், அவர் இருக்காரா? தெரிஞ்சு சொல்லுங்க. இல்ல பிரதர், இந்த உடன்படிக்கை பற்றி இப்ப இருக்கான்னு கேட்டீங்கல்ல, இப்ப பூமியில அது இல்லைன்னு சொல்லிட்டானே. அது இல்லைன்னு ஓ அப்படியா, அது இல்லைன்னு சொல்லித்தானே ஒரு ட்ரூத் வந்துட்டு இருக்கு. அதுதான் பிரதர். இப்போ பூமியில ஒருவேளை தேவன் வந்து கர்த்தருடைய சரீரத்தையும் உடன்படிக்கையை பற்றியும் நோவாவுடைய பேலையும் இந்த மூணையும் ஒருவேளை ஒரு சாட்சியா ராஜ்யத்துல ஜனங்கள் கொண்டு வந்தால் வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு யூகத்தை பரவலா பேசிக்கிட்டாங்க. ஆனா அது வந்து ட்ரூத்தா யாரும் கொடுக்கல. நிச்சயமா பிரதர், நீங்க சொன்னதான் ராஜ்யத்துல இந்த ரகசியம் எல்லாம் ரகசியம் வெளிப்படும் அப்படின்னு. ஏதேன் தோட்டம் அப்படித்தான். இதெல்லாம் வந்து உலக ஜனங்களுக்கு ஒரு சாட்சி. ஏன்னா இப்ப நமக்கு சாட்சி வேணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இதெல்லாம் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள போயிட்டோம். நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கையில இருக்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறோம். உலக ஜனங்களுக்காக வேண்டி எசேக்கியேல் தேவன் அந்த பெட்டி இல்ல தானே பிரதர்? இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, தேவன் மறைச்சிருக்கணும். மறைச்சிருக்கணும். அதை பத்தி டீப் ஸ்டடீஸ் பண்ணுவோம், பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து இல்லன்றதுதான் அதுக்கான பதில். இப்ப இல்ல. ஆனா வேதாந்தத்திலே அந்த பெட்டி வந்து எப்படி மறைஞ்சது அப்படிங்கிற வசனமே இல்ல. நானும் 4 தடவை படிச்சுட்டேன். இப்ப ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிது. நிறைவுனா இங்க நிஜமே வந்தாச்சு. அப்ப பொருள் வந்தாச்சு இல்லையா, கிறிஸ்து சபை வந்தாச்சு சுவிசேஷத்துல. அப்போ நிழல் இங்க அவசியமா இருக்காது இல்லையா? அப்ப அது தேவையில்லை. இது என்னுடைய கருத்து. பட் ஒருவேளை இல்ல இது கரெக்ட் தான் உங்களுடைய கருத்து. சபை வந்து பூமியில இருக்கிறது இல்ல தானே, அவங்க வந்து அந்த மகிமை அடைக்கிறது வந்து மேலே தானே. சோ அப்படி நம்ம ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் தானே. எடுக்கலாம். நீங்க ஏதேன்ல இருந்து ஒரு 4 6 வருது இல்லையா, நீங்க ஏதேனின் 4 6 ஒரு பேசிக்ல கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுல கூட வந்து 4 6, அதுல 2 6 வந்து இன்னைக்கு இல்ல, 2 6 மட்டும் பூமியில இருக்கு, 2 ரிவர் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா 4 6மே 4 வகுப்பாருக்கு அடையாளமா இருக்கு. 2 6 வந்து இன்னைக்கு பூமியில இருக்கிற 6 எதுனா முற்பிதாக்களோ உலக ஜனங்கள் தான் 2 6. ஓகேங்களா? 2 6 பூமியில இல்ல அப்படின்னா தெரியல. அப்படின்னா அது வந்து இங்க இருக்காது, போயாச்சு. யாரும் சபையும் தெருள் கூட்டமும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்த்தல். 4 வகுப்பாரோட உயிர்த்தல் இருக்கு, அது அடையாளமா நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பூமியில நடக்கக்கூடிய அநேக விஷயங்கள் அது முன்னாடி நிழலா அங்க வச்சுட்டு அது பொருள் வரும்போது அதுக்கான தேவை ஏற்படாம போகுது பார்க்கலாம். ஓகே பிரதர், ஓகே பிரதர். ஓகே பிரதர்ஸ், வேற எத்தனை கருத்துக்கள் இருந்தா நீங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். எல்லாரும் क्वेश्चंस எதுனா ஒரு இன்ட்ரஸ்டிங்காக தான் வந்து எல்லாரும் யோசிக்கிட்டுங்கிறதுக்காக தான் இந்த பதில் கேள்வி கேட்டோமே தவிர ஓகே 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 ரகசியமா பதில் படி இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்ல போறது அது இல்ல. பிரதர் வணக்கம். பிரதர் சிஸ்டர் வணக்கம். பேசலாம் எல்லாருக்கும். பிரதர் சிஸ்டர் கேட்ட கேள்வி வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் தான். ரெண்டுமே 2 சம்பவம் தான். நீங்க வசனம் நல்லா படிச்சீங்கன்னா மகதலேனா மரியாள் 2 பேர் வரும்பொழுது கல்லை யார் புரட்டுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட வருவாங்க. அப்ப அங்க பார்க்கும்பொழுது முன்னாடி கல்லை புரட்டிட்டு அந்த கல் மேல ஒரு தூதன் உட்காந்து சொல்லுவாரு. அப்படிதான் வசனம் இருக்கும். அப்ப குடிஞ்சு பார்க்கும்பொழுதுதான் உள்ள வந்து 2 தூதன் வந்து கால்மாட்டில் ஒருத்தர் தலைமாட்டில் ஒருத்தர் உட்காரதான் வசனம். ஓகே பிரதர், தேங்க் யூ. क्वेश्चन பிரதர், எனக்கு ஒரு டவுட். அந்த கிறிஸ்துவின் அந்த இது பாடி போட்டீங்களா பிரதர், அதுல தலையில வந்து பவுலும் அதை வந்து இதுன்னு போட்டிருக்கீங்களா பிரதர், எப்படி புரியுது? பிரதர் சிஸ்டர் ஒரு நிழல் சொல்றோம். எப்படி சொல்றேன்னா, சரீரம் ஒரு சரீரத்தினுடைய ஆரம்பம் தலை சொல்றோம், எண்டு பாதம். ஓகேங்களா? இப்போ சரீரம் அப்படின்னாலே அது சபையாகி சரீரம் அப்படின்னு நம்ம வசனம் இருக்கு. சரீரம் அது சபை. ஓகேங்களா? இப்ப நம்ம இது எப்படி ஒரு நிழலா நம்ம பாக்குறோம்னா 7 கால சபைகள் அடையாளம் பார்க்கிறோம். இப்போ ஆதி கால சபை அப்படின்னா அது 1ஆம் கால சபை.
ஓகேங்களா? அதே மாதிரி கடைசி கால சபை அப்படின்னா பாத அங்கங்கள் நம்ம சொல்லுவோம், அது வழக்கத்தில் உண்டு. அப்போ கடைசி கால சபைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது 7ஆம் கால சபை. அந்த அடிப்படையில் அங்க இருக்க அந்த சபைக்கு அவர் போஷிச்சது யாருன்னா, ஆதிகால சபைக்கு யார் தூதனாக இருந்து போஷிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பவுல் நம்ம சொல்றோம். கடைசி கால சபைக்கு தூதனாக இருந்து போஷிப்பு கொடுக்குறது யாருன்னா பிரதர் ரசல். இது நம்ம 7 சபை 7 தூதர்கள் அப்படின்ற ஒரு பேசிக் சப்ஜெக்ட்ல இந்த சபையினுடைய வரலாறு சர்ச் ஹிஸ்டரியிலே நம்ம இதை குறித்து நம்ம படிச்சோம். இதோட நிழல் இங்க இருக்கின்றத நான் சொல்லிக்கிறேன். இல்ல நானே என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா, தலையில போட்டிருக்கீங்களே, தலை வந்து கிறிஸ்து தானே, அப்படிங்கிறதுக்காக கேக்குறேன். சிஸ்டர், நம்ம தலை அப்படின்னு சொன்னா பிரெயின் கிறிஸ்து. ஓகேங்களா? அந்த தலைனா அந்த பாகம், தலைங்கிறது ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்றேன், பிகினிங், அதுக்காக சொல்றேன். ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் ஆண்டோனி எதனா கருத்துக்கள் இருக்கிறது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரதர், இன்னைக்கு பாடம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதான் கேள்வி இருந்துச்சுன்னா அதே அந்த கேள்வியே பிரதர் கார்த்திகேயன் பிரதர் சொல்லிட்டீங்க நீங்களே. அதான் இப்போ அந்த உடன்படிக்கை பற்றி வந்துட்டு நம்ம அந்த தாவீது அரசர் காலத்து வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே எங்கேயுமே இருக்கல. சரி, அதுதான் இந்த கேள்வி இருந்துச்சு, அது எங்கே இருக்குன்னு கேள்வி. அது பதில் இப்போ இன்னொரு பிரதர் சொல்லிட்டாரு. அது எனக்கு இதுல பதில் கிடைச்சிச்சு பிரதர் எனக்கு. பாருங்க, இப்போ தாவீது காலத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரங்களை பார்ப்போம். நீங்க கேட்டதுனால நான் சொல்லிடுறேன். தாவீது இருக்கும்போது மன்னாவெல்லாம் இல்லைங்க. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, அதுக்குள்ள மன்னா இருந்திருக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோனுடைய தொழில்நுட்ப இருந்திருக்கு மாதிரினா அதுவுமே கேள்விதான். நம்ம ஒருவேளை அதை பத்தி படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்போம். பிரதர் என்ன அதை குறித்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த ரெஃபரன்ஸோட நம்ம படிப்போம் டீட்டெயிலாக. காலகாலத்துக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சுதான், அப்புறம் அது சுத்தமாவே இன்னைக்கு இல்லாம போயிருச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.